அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பாளனும் அருளாளனும் அடக்கி ஆள்பவனுமாகிய அந்த ஏக இறைவனின் அன்பும் அருளும் அரவணைப்பும் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அருளப்பட்ட நம்மை அனைவரையும் சொர்க்கத்தின் பாதையின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய அல்லாஹுடைய தூதரவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை தன்னால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியின்கள் மீதும் தபோ தாபியின்கள் மீதும் குறிப்பாக சூரியன் உதிக்கின்ற நாட்களிலே சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளை அடைந்து அதில் இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய தொழுகையை தொழுது முடிக்க வேண்டும் என்ற பேராவலுடன் நாம் அனைவரும் இங்கு ஒன்று கொண்டு இருக்கக்கூடும். அந்த அனைவருக்கு மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அரவணைப்பும் உண்டாகட்டுமா. கண்ணியமிக்கவர்களே, ஏகத்துவத்தை ஏற்று சத்திய பாதையில் பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஏராளமான அறிவுரைகளை எடுத்துரைத்து சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்ற பொழுது வதஆவனு பில் பிர்ரி வத்தக்வா, நன்மையிலையும் இறையச்சத்திலையும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நன்மையான காரியங்களில் தொழுகையை நிலைநாட்டுவதில், நோன்பை வைப்பதில், மார்க்க சந்தேகங்களை தீர்த்து கொள்வதில், மார்க்க ரீதியான விஷயங்களை சட்டதிட்டங்களை அறிந்து கொள்வதில் நீங்கள் உதவி கொள்ளுங்கள். இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதில், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வதில் நீங்கள் உதவி கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொருக்கொருவர் அவருடைய கல்வி ஞானத்தை பகிர்ந்து கொள்ளணும். ஒவ்வொருக்கொருவர் அவர்கள் அறிந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு ஒற்றுமையாக ஒரு பாண்டிங் இருக்கணும், ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும், ஒரு கலந்தாய்வு இருக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லுகிறான். அதே போல் வல்தக்கும் மின் உம்மா, ஒரு உம்மத் ஒரு சமுதாயம் உங்களை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு கூட்டம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு கூட்டம் ஒரு சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் யதுஊன இலல் கைர், நன்மையின் பக்கம் அவர்கள் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். மக்களை ஒரு கூட்டம் எப்படி இருக்கணுமா? ஒரு உம்மத்தினர்கள் எப்படி இருக்கணுமா? நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவக்கூடியவர்களாக, வ யன்ஹவுன அனில் முன்கர், ஒரு தீமை ஒரு தடை ஒரு நடக்கும் பொழுது, ஒரு தீமையான சபை அரங்கேற்றப்படுகின்ற பொழுது அதை தடுக்கணும். யாரு? ஒரு உம்மத், ஒரு கூட்டம், ஒரு இஸ்லாமிய கூட்டம், இஸ்லாமியர்களாக வாழக்கூடியவர்கள் கூட்டமாக ஒன்றிணைந்தவர்களாக ஒற்றுமையுடன் மக்களை அழைக்க வேண்டும். சத்திய பாதையின் பக்கம், நேர்வழியின் பக்கம், ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைக்கணும். நன்மையை ஏவ, சத்தியத்தை ஏவதற்காக போராடக்கூடியவர்களாக இருக்கு. நன்மையை சொல்லணும் மக்களுக்கு. எப்படி சொல்லணும்? ஒன்று கூடியவர்களாக சொல்லணும், ஒரு உம்மத்தாக சொல்லணும், சமுதாயமாக சொல்லணும். தீமை அரங்கேற்றப்படுதா? சமுதாயத்தில் தீமைகள் தலை தூக்கப்படுகிறதா? அதை தடுப்பதற்கும் ஒன்று கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் பல இடங்கள்ல இறைவன் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒன்று கூடி இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் என்பதை பல இடங்கள் அல்லாஹ் போதிக்கிறான். ஏன்னு சொன்னா, ஒன்றாக இருக்கின்ற பொழுது, ஒரு ஜமாத்தாக இயங்குகின்ற பொழுது அதனுடைய வலிமைன்றது வேற. யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. ஒற்றுமைதான் வலிமை. ஒன்றாக சேர்ந்திருக்கும் பொழுதுதான், ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் நாம் நம்முடைய இருப்பை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய சக்தி என்பது மேலாங்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். எல்லா மக்களும்
தங்களுடைய வாழ்க்கையில ஒன்று கூடி இருந்தா மட்டும்தான் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை செல்ல முடியும். சமுதாயத்துல அநியாயம் தலை தூக்கப்படுதா, அதை எப்படி உடைக்கிறது? ஒவ்வொரு ஆளா போய் என்ன உடைக்க முடியுமா? ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன் என்ன போதுமா? கூட்டமாக சென்று களத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்துகின்ற பொழுதுதான் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். மக்கள் தேவையில் இருக்கிறார்களா, பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவங்களுக்கு எப்படி உதவி செய்யறது? ஒரு கூட்டமாக ஒரு அமைப்பாக நாம் இறங்குகின்ற பொழுது அதனுடைய பிரதிபலன் பயங்கரமாக இருக்கும். எந்த விதமாக இருந்தாலும் சரி, தாவா பண்ணி இருக்கிற நாம் ஒண்ணு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒற்றை மனிதராக இருந்து எல்லா மக்களையும் இதெல்லாம் நேர்வழி பக்கம் அளிக்கக்கூடிய அளவுக்கு ஈமான்தாரிகள் கிடையாது. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய பலம் என்னன்னு சொன்னா, ஜமாத்தாக ஒன்று கூடியவர்களாக ஒற்றுமையுடன் நாம் மார்க்கத்தை அழுத்தம் சொன்னா அதனுடைய வீரியம்ன்றது வேற. அப்ப இறைவன் சொன்ன மாதிரியே ஒரு கூட்டமாக ஒரு அமைப்பாக இருக்கின்ற பொழுதுதான் நம்மளுடைய பலம் என்பது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும், நம்முடைய மார்க்க சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும், மக்களுக்கு நன்மையை ஏவ முடியும், தீமையை தடுக்க முடியும். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான். ஒரு முஃமின் இருக்கிறான், ஒரே நம்பிக்கை இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு இன்னொரு இறை நம்பிக்கையாளன் ஒரு செவற்றை போலாவான். செவுறு இருக்குல்ல, செவுரை போல இருப்பான். ஏன்? யஷத்து பஅது பஅதன், அவன் உடைகின்ற பொழுது இவன் காப்பாற்றுவான், இவன் நிற்க வைப்பான். ஒரு முஃமினுக்கு இன்னொரு முஃமின் சுவர், அவன் காப்பாற்றுவான், இவன் உடைகின்ற பொழுது இவன் நிற்பான் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த அளவுக்கு நீங்கள் ஒற்றுமையை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், ஒன்று கூடியவர்களாக இருக்கணும் என்று சொல்லி மார்க்கம் அந்த அளவுக்கு வலியுறுத்துதில்ல. ஆனால் இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கணும், இந்த ஒற்றுமையை உடை தெரிய வேண்டும் என்பதற்காக ஒருத்தன் போராடி கொண்டிருக்கிறான். அவன் யாரு? ஷைத்தான். அவனுக்கு மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னு சொன்னா ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, எல்லாரையும் பிரிக்கணும், எல்லாரையும் உடைக்கணும். ஒற்றுமையாக சேர்ந்திருந்தாங்கன்னு சொன்னா அதனுடைய தாக்கம் பெருசுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒற்றுமையாக இருந்தாங்கன்னு சொன்னா ஏகத்துவம் பெருகிவிடும் என்று அவனுக்கு தெரிகிறது. ஒற்றுமையாக இருந்தாங்கன்னு சொன்னா அவர்களால் தீமையை தடுக்க முடியும்னு தெரிஞ்சிருக்கு. அதன் காரணமாக ஷைத்தான் என்பவன், இப்லீஸ் என்பவன் ஒற்றுமையை உடைக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், இன்னமா யுரீது ஷைத்தான். ஷைத்தான் யோசிக்கிறது நாடுறது என்ன தெரியுமா? அவனுடைய ஃபுல் மோட்டிவ் என்ன தெரியுமா? என்ன யோசிக்கிறான் தெரியுமா? ஐயோதிய பைனகுமுல் அதாவத்து வல் பக்தா, உங்களுக்கு மத்தியில் குரோதத்தையும் விரோதத்தையும் தான் அவன் நாடுகிறான். அவனுடைய இலக்கை ஒற்றுமையாக இருக்கிறவன் உடைக்கணும், சேர்ந்து இருக்கக்கூடாது. சேர்ந்திருந்தால் அவனுடைய பலம் என்னவென்பதை ஷைத்தான் புரிந்து வைத்திருக்கான். எப்படியாவது உடைக்க அவனுடைய மோட்டிவே அவனுக்கு அதுதான். ஒரு கூட்டமாக ஜமாத்தாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்களா, என்னென்ன குரோதத்தை உள்ள இருக்க முடியுமோ, என்னென்ன போட்டுவீங்களை பிரிக்க முடியுமோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம். அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்றான், அவனுடைய முழு முயற்சியும் உங்களுக்கு மத்தியில் குரோதத்தை, விரோதத்தை, பகைமையை ஏற்றுவதற்காகத்தான் அவன் முழு மனதோடு போராடி கொண்டிருக்கிறான். எதுக்கு இறங்கியிருக்கான்னு தெரியுதா? அவனுடைய என்ன நோக்கம்னு புரியுதா? அதனுடைய வெளிப்பாட்டம் ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டிருவோம். ஷைத்தான் இப்லீஸ் இருக்கிறான், கடல்ல அவனுடைய சிம்மாசனம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அவனுக்கு பக்கத்துல யார் நிக்கணும்னு சொல்லி ஒரு கேள்வி வருகின்ற பொழுது, யார் அதிகமான வழிகேடுகளை செஞ்சாங்களோ அவர்கள் எங்க பக்கத்துல நிக்கலாம். அப்ப ஒரு ஷைத்தான் சொல்லுவான், நான் இந்த மாதிரியான ஒரு வழிகேட்டை செஞ்சேன், ஒருத்தர் இந்த மாதிரி வழிகெடுத்தேன். அப்படியா, நீங்க அந்த அளவுக்கு சிக்கத்தை செய்யா, நீங்க இன்னும் அந்த அளவுக்கு பெருசா செய்யலையே. பிறகு இன்னொரு ஷைத்தான் வருவான். அந்த ஷைத்தான் எப்படி சொல்லுவான் தெரியுமா? ஃபமா தரக்துல்லதி ஃபமா தரக்து ஹத்தா ஃபர்ரக்து பைனஹு வ பைன மர்அதி. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரிவினை ஏற்படுத்தினேன், பிரச்சனையை உண்டாக்கி பிரிச்சு விட்டுட்டேன். நாம் அந்த நீதான என் பக்கத்து நிக்கணும், வா அந்த பக்கத்து நின்னுக்கொள். ஷைத்தான் இப்லீஸ் சொல்லுவான் ஷைத்தான்கிட்ட. ஷைத்தான் என்ன பெரிய விதமான நினைக்கிறான், பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகேடாக நினைக்கிறான், எதை மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக நினைக்கிறான், பிரிவினை ஏற்படுத்தணும்.
இந்த ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துறான்னு சொன்னா அப்படியே குடும்பம் பிரியும், சமுதாயம் பிரியும் நோக்கமா இருக்குதா? அப்படியே தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இதன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆயுதமாக ஏற்படுத்தி கொண்டான். அதனுடைய விளைவு ஈகோவை நுழைக்கிறது. ஒரு கூட்டம் இயங்கி கொண்டிருக்குன்னு சொன்னா, ஒரு கூட்டம் ஒரு ஜமாத் இயங்கி கொண்டிருக்குன்னு சொன்னால் அவர்களுடைய உள்ளங்களில் ஈகோவை நுழைப்பதற்காக, மன சங்கடங்களை ஏற்படுத்துவதற்காக சைத்தான் போராடுவோம். உள்ளத்துல மன சங்கடங்கள், உள்ளத்துல ஒரு மோசமான எண்ணங்களை தூண்டிவிட்டு பிறரின் மீது பொறாமை போன்ற ஈகோ தனத்தை உள்ளத்தில் நுழைக்கக்கூடியவனாக இருப்பான். அதனுடைய வெளிப்பாடு எதற்காக இதை செய்யணும்? அந்த வெளிப்பாடின் மூலமாக அந்த ஈகோ எப்படி தலை தூக்குதுன்னு சொன்னா, நம்ம ஒரு கருத்து சொல்லுவோம், நம்ம கருத்துக்கு ஒருத்தர் மாற்றமாக சொன்னாருன்னா அப்போ ஈகோ வெளிவரும். நான் ஒரு கருத்து சொல்றேன், என் கருத்தை மறுக்கக்கூடியவனாக இருக்கிறான், என் கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்களோ, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றாங்க, ஈகோ வெளிப்படும். தான் முன்னையில் தான் இருக்கணும், நான் முன்னிருந்து செய்யணும்னு நினைக்கிறேன், நான் இறங்கி வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு முந்தைய இவங்க செய்யறான், நான் எவ்வளவு காலமாக இருக்கிறேன், எவ்வளவு முன்னிலையில் இருக்கிறேன், எனக்கு முன்னுரிமை கிடைக்காதா, நேற்று வந்த பையனை கொடுக்குறீங்க, இதுவும் வரும். இன்னும் நிறைய விஷயங்கள், நான் இவ்வளவு செஞ்சேன் தெரியுமா, இவ்வளவு செஞ்சதுக்கு என்னை அவர் எதுவுமே சொல்லல, ஒரு பாராட்டி பேசல, இதெல்லாம் இதனுடைய முடிவு எப்படி முடியும்னு சொன்னா, நான் ஜமாத்துல இருக்க மாட்டேன், நான் பள்ளியில தொழுதனா நான் பாட்டு போனான்னு இருப்பேன், மார்க்க விஷயங்களை கலந்து கொள்ள மாட்டேன், நிர்வாகம் ஏற்பாடு செய்யக்கூடிய விஷயம் கலந்து கொள்ள மாட்டேன், நிர்வாக கூட்டத்தை கலந்து கொள்ள மாட்டேன், உறுப்பினர் கூட்டத்தை கலந்து கொள்ள மாட்டேன், மெகாஃபோன் பிரச்சாரத்தை கலந்து கொள்ள மாட்டேன், பயான் உள்ளருங்க பயம் எதுக்கும் கலந்து கொள்ள, தொழுகைக்கு வந்தா நான் பாட்டு போயிட்டே இருப்பேன், என்னாச்சு ஏதாச்சு எதையும் நான் விசாரிக்க மாட்டேன். எங்க போய் முடியுது பாத்தீங்களா? எதனுடைய விளிம்பில் போய் நிப்பாட்டுறது பாத்தீங்களா? இதைக்கு முழுவதும் காரணம் ஷைத்தான். ஷைத்தான் வெற்றி அடைஞ்சிட்டான். அவன் என்ன சாதிக்கும் நினைச்சானோ அதை சாதிச்சுட்டான். உங்களுடைய உள்ளத்தில் ஈகோவை வளர்க்க வேண்டும் நினைத்தான், வளர்த்துட்டான். உங்களை இந்த கூட்டத்தை விட்டு, பலம் வாய்ந்த வலுமிக்க கூட்டத்தை விட்டு விளக்குறான். இதன் காரணமாக கூட்டமா இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அதனுடைய ஃபாயிதா என்னன்னு சொன்னா, நாம தப்பு செஞ்சால் தப்பை தட்டி கேட்பதற்கு ஆள் இருப்பாங்க, ஏன்பா அந்த தப்பு செய்யறேன்னு சொல்லி. நன்மை செய்யறதுனா நன்மை செய்வதற்கு ஆர்வம் ஊட்டக்கூடியவர் இருப்பார்கள். நன்மையான சபைகள் அதிகமாக நமக்கு கிடைக்கும், மார்க்க சிந்தனைகள் அதிகமாக கிடைக்கும், எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகும். இறைவன் அப்ப அந்த சைத்தானுடைய அந்த தூண்டலின் காரணமாக அப்படியே எல்லாம் முடக்கப்படும். அவன் வெற்றி அடைஞ்சிட்டான். சைத்தான் இருக்கிறான்ல, அவன் இத்தனை பேரும் கியாமத் நாள் வரைக்கும் வழிகெடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான்ல, இவ்வளவு பெரிய வழிகேரனாக அயோக்கியனாக மாறி இருக்கான். இதுக்கு காரணம் தெரியுமா? இதுவும் ஈகோ தான். இதற்கும் காரணம் ஷைத்தான் வழி தவறி வழிகேட்டின் பக்கம் மக்களை அழைப்பதற்கான காரணம் ஈகோ தான். ஏன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் படைக்கிறான். ஒட்டுமொத்த மலக்குமார்களுக்கும் நீங்கள் ஆதமுக்கு பணியுங்கள் என்று சொல்லுகிறான். எல்லா மலக்குமார்களும் பணிகிறார்கள். ஆனால் இப்லீஸ் இன்னி கைரும் மின்ஹு, அவனை விட அந்த ஆதமை விட நான் பெரியவன், நான் சிறந்தவன், நான் மிக பெரியவன். ஏன்? ஹலக்தஹு மின் நார், நெருப்பிலிருந்து என்னை படைச்சிருக்கிறேன். ஃபஹலக்தஹு மின் தைன், அவரை களிமண்ணில் படைச்சிருக்கு, நான் தானே சிறந்தவன். ஈகோ இங்க விதைக்கப்படுதா? ஷைத்தான ஈகோ ஏற்படுதா? நான் சிறந்தவனாக இருக்கிறேன், அவனை எப்படி நான் அவன் காலில் விடுறது, நான் இப்படி அவருக்கு பணிகிறது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் இப்லீஸ் அவனுடைய உள்ளத்தில் ஈகோ வெளிப்படுகின்ற பொழுது வழி தவறுகிறான், வழிகேட்டினுடைய உச்சத்தில் அமருகிறான், வழிகேட்டில் இருந்து கொண்டு இருக்கிறான். மனக்கசப்பு தான், மனக்குழப்பம் தான் எங்க கொண்டு போய் விட்டுச்சு பார்த்தீங்களா அவனை? அதே போல்தான் எல்லா மக்களுக்கும், எல்லா நபர்களுக்கும் நாம இப்படி இருக்கிறோம். உடைந்தவர்களாக, ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டாலும் அப்படியே ஒதுங்கி போகக்கூடியவர்களாக இருக்கிறோம்ல. ஆனா சஹாபாக்கள் உள்ளத்தை திடப்படுத்தி கொண்டார்கள். சஹாபாக்கள் இருக்கிறாங்கல்ல, எந்த நிலைகளிலேயும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலேயும் மார்க்கத்தை விட்டு நகராதவர்களாக, மார்க்க சபைகளை தவற விடாதவர்களாக இருந்தது கிடையாது.
அழகான முறையில் எந்த மனசங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதை சகித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நவரக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. முஹாஜியர்கள், அன்சாரிகள். முஹாஜியர்கள் யாருன்னு சொன்னா, மக்காவிலிருந்து அகதிகளாக போறாங்க மதீனாவுக்கு. ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதவர்கள், சஹாபாக்கள் எல்லாரும் போறாங்க, மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனா மக்கள் அன்சாரிகள். அன்சாரிகள் என்னன்னு சொன்னா உதவி செய்தவர்கள் அர்த்தம். மதீனா அவங்களுடைய ஊர், அங்கே இருக்கிறார்கள். அந்த ஊர் மக்கள் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம, குடிப்பதுக்கு தண்ணி இல்லாம, சரியான ஆடை இல்லாமல் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னான்ற ஒரு காரணத்திற்காக அனைத்து மதீனா மக்களும் அன்சாரிகளும் வந்த முஹாஜிர்களுக்காக உதவி செய்கிறாங்க. என்ன உதவி? நீங்களுடைய வியாபாரத்தை பார்த்து கொண்டு அதில் பாதியை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு 2 மனைவி இருக்கிறார்கள், நான் ஒருவரை தலாக் செய்திருக்கிறேன், நீங்கள் ஒரு மனைவி எடுத்துக்கொள்ளுங்கள், திருமணம் எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு உணவு வகைகளை நான் ஏற்பாடு செய்கிறேன். எல்லாத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறாங்க. இப்ப முஹாஜிர்கள் நன்றி கடன் பட்டிருக்காங்க அன்சாரிகளுக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி. காலம் செல்லுகிறது, அன்சாரிகளுக்கும் மத்தியிலையும் முஹாஜிர்களுக்கு மத்தியிலையும் மிகப்பெரிய நட்புறவு போய் கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மரணிப்பதற்கு முன்பாக சொல்லி காட்டுறாங்க, தகூனு அஸ்ரத்துன் வ உமூருன் துன்கிருஹா. அன்சாரிகளை அழைத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்சாரிகளே, முஹாஜிர்களுக்கு உதவி செய்தவர்களே, அடைக்கலம் கொடுத்தவர்களே, நான் மரணித்ததற்கு பிறகு, என்னை மரணம் அடைந்ததற்கு பிறகு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உங்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள், உங்களுக்கான தலைமைகள் பிடுங்கப்பட்டு உங்களுக்கு கிடைக்காமல் நீங்கள் வெறுக்கக்கூடிய சில நிமிடங்கள், சில நேரங்கள் நடைபெறும். உங்களுடைய மனசு ஏத்துக்காது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைமைத்துவங்கள் முஹாஜிர்களுக்கு போய் சேரும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? யோசிச்சு பாருங்களேன். முஹாஜிர்களுக்கு போச்சுன்னா அடைக்கலம் கொடுத்தது யார்? அகதிகளாக என்று கேட்டிருக்கலாம். அகதிகளாக வந்த மக்களுக்கு, சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாம வந்த மக்களுக்கு, வீடு இல்லாத வந்த மக்களுக்கு நான் வீடை கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்தேன். நான் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவனாக இருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு அவர்கள் தலைமை தாங்க வேண்டுமா? எனக்கு மேல அவர்கள் கீழே நான் இருக்கணுமா? கேட்டுக்கலாம்ல, அப்படி சிந்திச்சிருக்கலாம்ல, ஒரு ஈகோ வெளிப்பட்டு இருக்கணும்ல. நான் எனக்கு கீழே என்னுடைய வேலையில செஞ்சவர்கள், நான் சாப்பாடு கொடுத்து அதன் மூலமாக வளர்ந்தவர்கள், அவர்கள் எனக்கு மேல இருக்கும், நான் அவருக்கு கீழே இருக்கணுமா? கேட்டிருக்கலாம். ஆனால் அன்சாரிகள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், யா ரசூலுல்லாஹ், ஃபமா தஅமுருனா, நாங்க என்ன செய்யணும், நீங்க சொல்லுங்க, நாங்க என்ன பண்ணணும்? துஅத்துனல் ஹக்கல்லதி அலைக்கும், உங்களுக்கு உங்களுடைய தலைமையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். யாருன்னா பார்க்காதீங்க, முஹாஜிர்களான்னு பார்க்காதீங்க, கருப்படிமைகளான்னு பார்க்காதீங்க, அபிசீனியர்களான்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒருவர் தலைமை தாங்கினால், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால், உங்களை விட அவர்கள் தாழ்ந்தவர்களாக பார்க்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவருக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். உடனே சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் இருப்போம், கட்டுப்படுவோம். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக முஹாஜிர்கள் தான் தலைமை தாங்கினார்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். பேர் உதவி செய்த முஹாஜிர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியால் அன்சாரிகள் கொடுத்த உதவி, அதையும் தாண்டி அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்து கொண்டு அந்த உதவியை சொல்லி காட்டாமல், அந்த உதவியை வைத்துக் கொண்டு பெருமை அடிக்காமல் அப்படியே விட்டு கொடுக்கிறாங்க. கொஞ்சம் கூட ஈகோ இல்லை, கொஞ்சம் கூட சொல்லி காட்டல. அல்லாஹ்வுடைய சொன்னா நான் செய்வேன். இந்த மனப்பான்மை நமக்கு வரணும். எப்பேற்பட்ட குணம் பாருங்க. அதே போல ஒரு சம்பவம், ஹுதைபியா உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக போறாங்க. அந்த நேரத்தில் காஃபிர்கள் வழி மறைக்கிறாங்க, போகக்கூடாது, உம்ரா செய்ய நாங்கள் விடமாட்டோம் வந்து வழிமறைக்கிறார்கள். அந்நேரத்தில் அல்லாஹ்வுடைய வஹீக்கு இணங்கி ரசூலுல்லாஹ் ஒரு உடன்படிக்கை செய்யலாம், ஒப்பந்தம் போட்டுக் கொள்வாம் சொல்லி ஒப்பந்தத்துக்கு முன் வராங்க. ஒப்பந்தத்தினுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? உங்கள் முஸ்லிம்கள்ல யாரேனும் எங்களிடத்தில் மாட்டினால், சிக்கிக்கொண்டால் நாங்கள் அவர்களை சிறைப்படுத்துவோம், கைது பண்ணுவோம், அவளை வெளியே விட மாட்டோம். அதுவே
எங்களிலிருந்து யாரேனும் ஒரு உங்களிடத்துல வந்தா நீங்கள் விட்டுவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ஒப்புக்கொண்டு விட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு, இவ்வளவு பெரிய அநியாயம் ஆயிடுச்சு, இந்த அநியாயத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம், அந்த அளவுக்கு இயங்கி கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பொறுமை காக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தினுடைய நடுவில் அபூ ஜந்தல் யூரிசு குயூதஹு, அந்த நேரத்தில் விலங்கும் கைகளுமாக தத்தி தத்தி வருகிறார்கள், காஃபிரிடமிருந்து தப்பித்தவர்களாக. ஹரஜமின் அஸ்வலி மக்கா, மக்காவுடைய கீழ்ப்பகுதியில் இருந்து தப்பித்தவர்களாக ஓடி வருகிறார்கள். முஸ்லிம்களை பார்த்து விட்டோம், முஸ்லிம்களை காப்பாற்றி விடுவார்கள் சொல்லி வந்தவருக்கு பெரிய ஒரு ஏமாற்றம். ஐ முஸ்லிம், முஸ்லிம்களே கவனித்தீர்களா, என்ன பார்த்தீர்களா, உரத்து இலல் முஷ்ரிக்கீன், அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாகவே அபூ ஜந்தலை பிடித்து இழுத்து செல்லுகிறார்கள். கது ஜிது முஸ்லிமா, நான் முஸ்லிமாக உங்களிடத்தில் வந்திருக்கிறேன், ஏகத்துவத்தை ஏற்றவனாக வந்திருக்கிறேன், முஸ்லிமாக இருக்கின்ற நிலையில் என்னை முஷ்ரிக்கீன்கள் அழைத்து செல்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, எனக்கு ஏற்பட்டதை நீங்க பார்க்க மாட்டீர்களா? அல்லாஹ்வுடைய எவ்வளவோ பேசி பார்க்கிறாங்க, முடியல. கண்ணுக்கு முன்பாக அபூ ஜந்தலை பிடித்து செல்கிறார்கள், விலங்கும் கைகளுமாக பிடித்து செல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் அபூ ஜந்தலுடைய மனநிலைமை யோசிச்சு பாருங்களேன். இந்த மனிதர் மார்க்கத்தை சொன்னதின் காரணமாகத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன், இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்பதன் காரணமாக ஏக இறைவன் ஒருவன் தான் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டேன். கண்ணு முன்னாடி இருக்கிற என்னை காப்பாற்ற மாட்டாங்களே, முஸ்லிமாக வந்திருக்கிறேன்னு சொல்ற காப்பாற்ற மாட்டாங்களே, இவர்கள் கூட நான் இருக்கணுமா, அல்லாஹ்வுடைய தூதர் நான் இருக்கணுமா? யாரு கூட இருக்க முடியாது, ஏகத்துவம் கிடைச்சிருச்சு, அது மட்டும் போதும்னு சொல்லி அப்படியே கிளம்பி போயிடல. மீண்டும் அந்த இடத்தை விட்டு தப்பித்து அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் தான் சென்றார்கள். எப்படி வேணா யோசிச்சிருக்கலாம்ல, அல்லாஹ்வுடைய தூதர் கைவிட்டுட்டாங்க, என்னை கைவிட்டுட்டாரு அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை நான் பார்க்க மாட்டேன், கோபம் வெளிப்பட்டிருக்கும். நம்ம தான் அப்படிதான் செஞ்சிருப்போம். ஒரு ஜமாத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஜமாத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஜமாத் நமக்கு ஏதேனும் ஒரு உதவி செய்யலன்னு சொன்னா, காலங்காலமா ஜமாத்துல இருக்கேன், இந்த ஜமாத்துக்கு இந்த உதவி கூட செய்யலாம், இந்த ஜமாத்துல இருக்க மாட்டேன், இந்த பள்ளிவாசலுக்கு நான் பக்கம் வரமாட்டேன், தொழுகையின் பக்கம் வரமாட்டேன் சொல்லி ஒதுங்கி போயிருவோம்ல. ஆனால் சஹாபாக்கள், அபூ ஜந்தல் அவர்கள் இப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நான் விட மாட்டேன், ரசூலுல்லாஹ் கூட தான் இருப்பேன், சஹாபாக்கள் கூட தான் இருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர்களுடனும் சஹாபாக்களும் வாழ்ந்தாங்க, ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இந்த மனோபக்குவத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதிகமான மக்கள் எல்லா நிலைகளிலையும் குரோதம், விரோதம் எல்லாத்தையும் உள்ளத்துல வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன மனக்கசப்புகளுக்கு எல்லாம் எடுத்தெறிந்து பேசக்கூடியவர்களாக, தூக்கி எறிந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். எந்த பயனும் கிடையாது. இந்த மார்க்கத்தில், இந்த சத்தியத்தில் ஒரு கூட்டமாக நாம் பயணிக்கின்ற பொழுதுதான், ஒரு அமைப்பாக பயணிக்கின்ற பொழுதுதான், ஒரு ஜமாத்தாக நாம் பயணிக்கின்ற பொழுதுதான் நமக்கான பாதுகாப்பு இருக்கு என்பதை புரிந்து கொள்ளணும். ஈமான் ரீதியாக இருந்தாலும் சரி, நம்முடைய உலக ரீதியாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஈமான் பலமாக இருக்க வேண்டுமா, நாம் இறையச்சத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டுமா, ஜமாத்தாக இருக்கணும், கூட்டமாக இருக்கணும். நன்மையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமா, அதற்கு எளிய வகையில் நாம ஜமாத்தோடு இருக்கணும். மக்களும் ஒன்று இருக்க வேண்டும். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீங்குகளை, அலசல்களை, அசிங்கங்களை தூக்கி எறிய வேண்டுமா, நாம் ஒற்றுமையுடன் கூட்டமாக இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமை கலைந்தது என்று சொன்னால், அந்த ஒற்றுமை உடைந்தது என்று சொன்னால், நம்முடைய எதிரிகளுக்கு, ஷைத்தானுக்கு, எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பலம். அந்த பலத்தை எப்பவுமே கொடுத்துடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும், எந்த நிலைகளிலேயும் மார்க்கத்திற்காக சகித்துக் கொண்டுதான் ஆகணும். ஏகத்துவத்தை இருந்தோம்னு சொன்னா, ஒரு முஸ்லிமாக நம்முடைய வாழ்க்கையில் பயணித்தோம்னு சொன்னால், சங்கடங்கள், மன கஷ்டங்கள், மன வலிகள், நாம் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். அதுக்காக தூக்கி போட்டு போறது நல்ல ஒரு வழிமுறையாது. அப்படிதான் நம்முடைய முன்னோர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், சஹாபாக்கள் காமி தந்தார்களா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அனைவரும், எல்லா முஸ்லிம்களும் அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். ஈகோவின் காரணமாக, மன சங்கடங்களின் காரணமாக
பிரச்சனைகளின் காரணமாக பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், விட்டுறாதீங்க. ஒற்றுமை இழந்து விடாதீர்கள், ஒற்றுமையை விட்டு விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய கயிற்றை அனைவரும் ஒன்று சேர்ந்தவர்களாக, ஒரே மக்களாக, ஒரே உம்மத்தினர்களாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ் போதிக்கிறான், இந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவுரை கூறுகிறான். வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலிஃபு. இதுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் கருத்து முரண்பாடுகளின் காரணமாக, மனோ விஷயங்கள்ல உள்ளத்தில் பாதிப்பு கொண்டதன் காரணமாக பிரிந்து சென்று விட்டார்கள். அந்த பிரிந்து சென்று விட்டவர்களை போல நீங்க ஆகிடாதீங்க. அவர்கள் மிகப்பெரிய மிக மோசமான நிலையை அடைந்து விட்டார்கள், நீங்களும் அப்படி அடைந்திராதீங்க. ஒற்றுமையாக இருங்கள். இவ்வளவு போதனைகள், மரணித்து மண்ணில் மக்கி போகக்கூடிய அண்ணா எதுக்கு உள்ளத்துல குரோத்தை வச்சிருக்கணும்? எதுக்கு உள்ளத்துல ஈகோ வளர்க்கணும்? எதுக்கு உள்ளத்துல தேவையில்லாத பகைமைகளை வளர்க்கணும்? இந்த பகைமைகளை வளர்ப்பதன் மூலமாக எவ்வளவு பாவத்தை சம்பாதிக்கணும் தெரியுமா? பொறாமையை சம்பாதிப்போம், பின்னாடி பேசுவதை சம்பாதிப்போம், தேவையில்லாத பாவங்களை சம்பாதிப்போம். இதெல்லாம் தேவையா நமக்கு? ஒற்றுமையாக ஒன்றி வாழ்ந்தோம்னு சொன்னா, ஒரே சமுதாயமாக இருந்தோம்னு சொன்னால் நமக்கு ஏராளமான ஃபாய்தா இருக்கிறது. நமக்கான பாதுகாப்பை, நமக்கான அரணை, நமக்கான ஆயுதத்தை, இந்த ஒற்றுமையை நம்முடைய கொள்கையில் நாம் நிலைநாட்ட வேண்டும். கொள்கையை வாழுகின்ற பொழுது, முஸ்லிம்களாக வாழுகின்ற பொழுது, இந்த கூட்டத்தின் மூலமாக நன்மையை அடைந்து இறைவனுடைய கயிற்றை பற்றி பிடித்த நன்மக்களாக வல்ல ரஹ்மான் அனைத்து முஃமின்களும் இறை நம்பிக்கையாளர்களும் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக பழக வேண்டும். எந்த குரோதமும் உள்ளத்தில் இல்லாமல், எந்த மன சங்கடங்களும் இல்லாமல், ஒரு எந்த விதமான அசிங்கங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் வடுகளும் இல்லாத முஃமின்களாக சகோதரர்களாக வாழ வேண்டும். ஃபஅஸ்லிஹு பைன அஹ்வைக்கும். உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு பாண்டிங், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்கணும். முகத்தை திருப்பிக்கிட்டு போறது இருக்கக்கூடாது. மௌனமாக சலாம் சொல்லாம போறது இருக்கக்கூடாது. நலம் விசாரிக்காமல் இருக்கக்கூடாது. எல்லாம் இருக்கணும். சலாம் சொல்லணும். ஒரு முஃமினுக்காக செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களும் செய்யணும், எல்லா கடமைகளையும் செய்யணும். எந்த விதத்திலேயும் தீங்கிழைக்காமல் இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு முஸ்லிமாக இருக்கணும், அப்பேற்பட்ட சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக ஒவ்வொரு முஃமினும் வழங்கிக் கொள்ளணும். ஏன்னு சொன்னா, இந்த ஈகோவை நாம் ஒழித்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. எந்த நிலையிலையும் பொறுமையை நாம் கடைபிடிக்கவளாக இருக்கணும். பொறுமையை கடைபிடிக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் வார்த்தை விட்டுறாம, தவறாக யாரையும் பேசிடாம, அந்த சகிப்புத்தன்மையை மேற்கொள்ளவளாக இருக்கணும். அதே போல யாரிடத்திலையும் பின்னாடி பேசிக்கொள்ளாம, யாரிடத்திலையும் தவறுதலாக அவதூறு, பொறாமை, எந்த விதமான விஷயங்களும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சகோதரனை பத்தி நாம் மித்த பசங்க கிட்ட பேச மாட்டோம், மித்த மக்களிடத்தில் நாம் பேசக்கூடாது. அந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கம் சகோதரத்துவத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். அப்பேற்பட்ட மார்க்கத்தில் நாம் இருந்து கொடுக்கிறோம்னு சொன்னால் அதில் நாம் முடிந்த அளவுக்கு நேர்வழியை கடைபிடித்து எந்த சூழ்நிலைகளையும் இந்த மார்க்கத்தை விட்டும், இந்த மார்க்கத்தில் ஒன்றிணைந்து ஒற்றுமையோடு பயணிக்கக்கூடிய விஷயத்தை விட்டும் பின்வாங்கிடாமல் நம்முடைய கால நேரத்தை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த ஜும்மாவுடைய உரையை முடிவு செய்ய. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.